அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்? எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to infinity x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியும். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதே சமயத்தில் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ சம்மோட நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருந்தோன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். சம்டைம்ஸ் வெறும் டிஎக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்தனால ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 கொடுத்துருக்கோம். அப்போ 49 ரூட் ஆஃப் 49 என்ன வருதுன்னு பாருங்க. ரூட் ஆஃப் 49ன்றது 7 கிடைக்கும். அப்போ டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு யூஸ்வலாக இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு போடுவோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 7 இருக்கு. ஸோ -7 எக்ஸ். ஸோ இங்கே என்ன அப்ளை பண்ண சொல்கிறோம்? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். ஸோ பை டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார்? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா? ஈக்குவல்ஸ் டு ரூட் 2 by pi integral 0 to infinity e power minus 0 to infinity f of x into sin sx into dx. இது ஜெனரல் ஃபார்முலா இல்லைங்களா? இங்க f of x கான வேல்யூ என்ன சார்? e power -7x. அப்போ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power -7x equals to root 2 by pi integral 0 to infinity e power -7x into sin sx into dx இல்லைங்களா? ஓகே. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா தெரியும்னா, இன்டகிரேஷன் 0 to infinity e power -ax sin bx dx இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா b by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ b கான வேல்யூ இங்க என்ன சார்னு கேட்டீங்கன்னா, ஏன்ற பிளேஸ்ல 7 இருக்கு. ஏன்ற பிளேஸ்ல இங்க 7 இருக்கு. bன்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்குன்னா s இருக்கு. bன்ற பிளேஸ்ல s இருக்கு. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார் வரும்? ஸோ ரூட் 2 by pi b கான வேல்யூ s by a கான வேல்யூ 7. அப்போ 7 ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா டிடக்ஷன் பார்ட் போகணும். ஸோ டிடக்ஷன் பார்ட் போகிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, டெஃபனிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி ஆன் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். இன்டகிரல் 0 to infinity ஆன்சர். நம்ம ஆன்சர் என்ன சார்? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? ஆன்சர் ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணால் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன சார்னா இந்த ஆன்சர் தான். ஸோ இன்டகிரல் 0 to infinity ஆன்சர் என்ன சார்? ரூட் 2 by pi into s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சாரி, ஏன்ற பிளேஸ்க்கு 7 இருக்கு. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 இல்லைங்களா? ஹோல் ஸ்கொயர் ds ஈக்குவல்ஸ் டு integral 0 to infinity f of x ஓட வேல்யூ என்ன சார்? e power -7x whole square into dx. சரிங்களா? ஓகே. இப்போ ரூட்டை ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? ரூட் கட் ஆயிரும். அப்போ என்ன சார் இருக்குன்னா 2 by pi இருக்கும். 2 by piன்றது கான்ஸ்டன்ட். இன்டகிரல் 0 to infinity. இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? s ஸ்கொயர் பை s ஸ்கொயர் பிளஸ் 49 whole square into ds கிடைக்கும். equals to
ஸோ இந்த டைம் வரோம் சார். இந்த டைம் என்ன சார்? இ பவர் ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? ஏ பவர் எம் இன்டு என்னன்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த லாஜிக் படி மாற்றினா இந்த டைம் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த லாஜிக் படி மாற்றினா இந்த டைம் எப்படி சார் கன்வெர்ட் ஆகும்? இன்டெக்ரல் 0 to infinity e பவர் -7 இன்டு 2 இன்டு எக்ஸ்ன்னு ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் சார்? ஒரே டேக்கில் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா 0 to infinity e பவர் -14 எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. அதாவது எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? இ பவர் -14 எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கூட யார் இருக்கா? 14 இருக்கா. அப்போ -14 கீழே வந்துருக்கு. லிமிட் என்ன சார்னா 0 to infinity. லிமிட் 0 to infinity. சரிங்களா? இப்போ அப்பர் இன்ட்டு போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இ பவர் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடும்போது என்ன ஆகும்? எல்லாமே இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன சார் ஆகும்? ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ இ பவர் 0 டிவைடட் பை -14 கிடைக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0, இ பவர் 0னா வேல்யூ 1. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 0 -1 டிவைடட் பை -14 கிடைக்கும். அப்போ மைனஸும் மைனஸும் பேலன்ஸ் ஆயிரும். ஃபைனலாக என்ன இருக்கும் சார்? 1/14 இருக்கும். 1/14. ஸோ கம் டு எல்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னா இந்த 2/πன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அது என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் தள்ளி விட்டுரும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கு நமக்கு? இன்டெக்ரல் 0 to infinity s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 49 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் இன்டூ ds ஈக்குவல்ஸ் டு. ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் 1/14 இருக்கு. ஸோ இந்த 2/π ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா சார் என்ன ஆகும்? 5/2 ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 5/28 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.